இன்விடேஷனே வெறும் ரிசப்ஷனுக்கு தான் தரான் சார். இவனுக்கு கல்யாணம் பண்ணானுங்களா இல்லையானே தெரியல. ஒரு காலத்தில் கல்யாண மண்டபத்துக்கு போனால் பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசலில் நிற்பான். வாங்க வணக்கம், வீட்டில் கூட்டணும் இல்லையா, போய் டிஃபன் சாப்பிடுங்க முதல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ கிடையவே கிடையாது சார், எவனுமே கிடையாது. வான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை. எல்லா கல்யாண மண்டபம் வாசலும் காலியாக இருக்குது. உள்ளே போனால் ஒரு பொம்மையை வச்சுட்டு போயிடறான் சார், அது வணக்கம் வணக்கம்னு. இந்த மொய் எழுதாதவன், செருப்பு திருட வந்தவன், எவன் வந்தாலும் சரி வணக்கம் தான். ஒரு காலத்தில் ரிசப்ஷனில், கல்யாண மண்டப ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜில் இருக்கிற கேர்ள்ஸுக்கு பட்டு பாவாடை தாவணி கட்டி சந்தனம் பன்னீர் சொம்பு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ அதுவும் எடுத்துட்டான். ஒரு பூதம் மாதிரி ஒன்று நிற்கிது. அது உள்ளே போச்சுன்னா புஷ்ஷுன்னு அடிக்கும். அது மட்டமான உள்ளே இருக்கிற பன்னீர் மட்டமாக ஏற்கனவே வெந்து நுந்து நூலாக போயிருக்கோமா, வேர்வை நாத்தம், அந்த மட்டமான பன்னீர் நாத்தம், இட் ஸ்டிங்ஸ். அப்படியே தான் உள்ளே போகணும். உள்ளே போனால் நம்மளை வலுக்கட்டாயமாக கிஃப்ட்டு கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சுருவான். ஏன்னு எதுக்குன்னு கிடையாது, க்யூவில் போய் நிற்கணும். ஒரு வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுக்குறான் சார். தயவு செஞ்சு இங்கே இருக்கவங்க அதை குடிக்காதீங்க, அதை வாங்கி வச்சுருக்கேன். அந்த வெல்கம் ட்ரிங்க்கு கப்பு செஞ்சவனுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. அது ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு அவார்டு தரணும். இத்துணுண்டுங்க, எப்படி தான் செய்கிறானுங்கன்னு தெரியல. எட்டி பார்க்கறதுக்குள்ளே தீர்ந்து போயிடும். அதுலேயே முக்கால் தான் கொடுப்பான். அதை குடிச்சிங்க வச்சுங்க, 2 நிமிஷம் உங்கள் சுகரு 500க்கு போகும். வெறும் தண்ணி, சக்கரை தண்ணி. அந்த க்யூவில் நிற்கணும். க்யூவில் நிற்கிறதுனா நமக்கு பிடிக்குமா சார்? இந்தியனாக இருந்துட்டு தமிழனாக இருந்தால் ஏதாவது க்யூவில் நிற்க பிடிக்குமா? ஏதாவது இலவசமாக தராங்கன்னா நின்று தொலைக்கலாம் சார். விலை இல்லை விசிடி ஏதாவது தந்தானா நிற்கலாம். நான் என் வீட்டிலேருந்து 500 ரூபா 1000 ரூபான்னு எடுத்துன்னு வந்து மொய் எழுதுறதுக்கு நான் எதுக்கு சார் க்யூவில் நிற்கணும்? அதுவும் அவங்க 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினானுங்க. அப்படியே மேடையை பார்க்குறது ரொம்ப தூரம், க்யூ நகர மாட்டுது, உள்ளே பூர முடியாது. ஏன்னா டீசெண்டாக இருக்கணும் கல்யாணத்தில். கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி பிபி ஏறி கிட்ட போய் அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட இருந்தடா நல்லா இரு அப்படின்னு சொன்னால் இறங்க விட மாட்டான். குரூப் போட்டோவில் நில்லுங்கன்னுவான். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், எந்த கல்யாணத்துலேயும் நான் என் ஃபேமிலியோடு நின்னதே கிடையாது. யாரோ நிற்பாங்க, நம்மளே நிற்க வச்சுருவாங்க. அதுவும் நின்னாலும் சீக்கிரம் முடியாது தெரியுமா? நமக்கு பரபரப்பு, நின்ன கால் வலிக்க வர 5 நிமிஷம் உட்காரலாமான்னு இருக்கும். ரொம்ப பரபரப்பில் நம்மளை நிற்கவும் விட மாட்டான், நின்றுனே இருப்பான். அதுலேயும் இந்த வீடியோ எடுக்கிறனால அது கொஞ்சம் பரவாயில்ல சார். 8 முடிச்சிட்டோன்னா லைட் ஆஃப் ஆகிடும். அப்பா அப்படின்னா அவன் நகரில் அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லாம் அவர் இன்னும் எடுக்கலையாம். எடுப்பா எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரியே நடிக்க முடியும்? அன்றைக்கி பார்க்குறேன், என் பக்கத்தில் ஒரு பையன் சூப்பாக நின்றுக்கிறான். நான் அவனை பார்த்ததில்ல. நீ யார் பையன் அப்படின்னா, நீங்கள் வேறு சார், நான் பந்தி பரிமாறுற பையன். 9 மணியோட பந்தி நிறுத்தலாமான்னு கேட்க வந்தேன், என்னையும் குரூப் போட்டோவில் நிற்க வச்சுட்டாங்க. மாறி போச்சு சார். சார் கல்யாணங்கள் மாறி போச்சுங்க.